கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தனியார் வங்கிகளின் ஏடிஎம்களில் பணம் நிரப்பும் வேலையை சிஎம்எஸ் இன்னோ சிஸ்டம் லிமிடெட் என்ற நிறுவனம் செய்து வருகிறது. சம்பவத்தன்று காலை 9:30 மணிக்கு அலுவலகத்தில் இருந்து பணம் கொண்டு செல்லும் வாகனம் கிளம்பியிருக்கிறது. ஏபி நகரில் உள்ள HDFC வங்கி கிளையில் இருந்து 7,11 லட்சம் ரூபாய் பணத்தை 3 பெட்டிகளில் எடுத்துக்கொண்டு சிட்டியில் உள்ள ஏடிஎம்களை நோக்கி வாகனம் விரைந்திருக்கிறது. வாகனத்தை வினோத்குமார் என்பவர் ஓட்டியிருக்கிறார். உள்ளே ஆஃப்தா என்ற ஊழியரும் ராஜண்ணா தம்மையா என்ற துப்பாக்கி ஏந்திய 2 செக்யூரிட்டியும் இருந்துள்ளனர். அசோகா பில்லர் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீர் என 2 கார்களில் வந்த கும்பல் ஒன்று வாகனத்தை வழிமறித்திருக்கிறது. கீழே இறங்கிய 6 டிப்டாப் ஆசாமிகள் தங்களை RBI அதிகாரிகள் என அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். CMS நிறுவனம் கொண்டு செல்லும் பணம் தொடர்பான ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் என அவர்கள் கூறியிருக்கிறார்கள். டிரைவரை தவிர மற்ற மூவரையும் தங்கள் காரில் ஏற்றிக்கொண்ட அந்த கும்பல் டைரி சர்க்கிள் மேம்பாலத்தில் பணம் இருந்த வண்டியை நிறுத்தும்படி வினோத்குமாரிடம் கூறியிருக்கிறார்கள். சிறிது தூரம் சென்றதும் பணத்தை விசாரணைக்காக சிட்டப்புரா காவல் நிலையத்துக்கு எடுத்து செல்வதாகவும் அங்கு வந்து மொத்த பணத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என கூறி காரில் இருந்தவர்களின் செல்போனை பறித்துக் கொண்டு 3 பேரையும் அந்த கும்பல் இறக்கிவிட்டிருக்கிறது. மேம்பாலத்தில் நின்றிருந்த வாகனத்தில் இருந்த பணத்தை எல்லாம் தங்களுடைய காரில் மாற்றிக்கொண்ட கொள்ளை கும்பல் அந்த வாகனத்தில் இருந்த ஆதாரங்களை அழித்துவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறது. இவை அனைத்தும் 30 நிமிடங்களுக்குள் நடந்து முடிந்துவிட்டது. அதன் பிறகுதான் அந்த நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு நடந்தது ஒரு கொள்ளை என்றே தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் சுதாரித்துக் கொண்டு நிறுவனத்துக்கும் காவல்துறைக்கும் தகவல் கொடுப்பதற்குள் 45 நிமிடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கிய போதுதான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. கொள்ளையர்கள் நன்கு திட்டமிட்டு இந்த சம்பவத்தை செய்திருக்கிறார்கள். அசோகா பில்லர் அருகே முதலில் வாகனத்தை நிறுத்திய இடத்தில் CCTV கேமரா எதுவும் இல்லை. அதேபோல் வாகனத்தில் இருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்ட டைரி சர்க்கிள் மேம்பாலம் என்பது 3 காவல் நிலைய எல்லைகளின் சந்திப்பு புள்ளி. அந்த இடத்தில் கொள்ளையடித்தால் யார் வழக்கு பதிவு செய்வது என காவல்துறையினர் குழம்பி போவார்கள் என்பதை கொள்ளையர்கள் திட்டமிட்டே செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக 20 நபர்களிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். அதேபோல் பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் இருந்து இந்த கொள்ளைக்கு ஸ்கெட்ச் போடப்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது. இதனால் சிறைக்குள் இருப்பவர்களிடமும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இது மாதிரியான திட்டமிட்ட கொள்ளைகளில் பெரும்பாலும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் உள்ள வேலை செய்பவர்களின் தொடர்பு இருக்கும். எனவே CMS நிறுவன ஊழியர்களிடமும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் இந்த கொள்ளையில் தொடர்புடைய சந்தேகப்படும் நபர்களின் புகைப்படத்தையும் கர்நாடக காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. திரைப்படத்தை மிஞ்சும் அளவுக்கு பட்ட பகலில் அரங்கேற்றப்பட்ட இந்த கொள்ளையின் மாஸ்டர் மைண்ட் யார் என்பது முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.